எத்தனை நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. எதுக்கு அருண் ஐபிஎஸ்க்கு வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏடிஜிபியா போடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் மேல நிறைய விமர்சனங்கள், நிறைய எதிர்ப்பும் கூட. ஆனா அதையும் தாண்டி சிஎம் வந்து அவரை தான் ஏடிஜிபியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி யோசித்து பார்க்கலாமா? கிளாஸ்ல ரொம்ப சேட்டை பண்ற ஒரு பையனுக்கு தான் கிளாஸ் லீடராவோ கிளாஸ் மானிட்டராவோ அந்த கிளாஸ் டீச்சர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவன் தவறுகளெல்லாம் உணர்ந்து அவன் வந்து லீடர்ஷிப்புக்கு வரும்போது அந்த தவறுகளை களைஞ்சி அவன் வந்து நேர்மையான ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ சிஎம் உடைய ஸ்ட்ராட்டஜியும் அதான். நீ இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் என்னுடைய டிவிக்கு ஆட்சியில் வந்து இது இப்படி இருக்கக்கூடாது. நீ இதுக்கு முன்னாடி அவங்க கூடலாம் கைகோர்த்து பல விஷயங்களை செய்திருக்கலாம், ஆனால் இனி என் ஆட்சியில் நீ இதை செய்யக்கூடாது. அதனால தான் உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். உனக்கு எங்கெங்கெல்லாம் கரப்ஷன் நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். உனக்கு இந்த வேலையை செய்கிறது ரொம்ப ஈஸி. யார் யாரெல்லாம் கரப்ஷன் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் ஸ்கேம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கூண்டில் ஏற்று உன் மேலே இருக்கிற கரையெல்லாம் நீங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி தாய் உள்ளம் கொண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நான் சிஎம் உடைய ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறேன்.